வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 30 கேள்விகள் இருக்குது. 30 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன், இல்லை எனக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரியாத கேள்விகளில் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தேர்வுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து 15 அல்லது 20 கேள்விகள் கேட்கப்படுது. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. டெய்லி ஒரு 30-40 கேள்விகள் பார்த்தாலே எக்ஸாம் வர்றதுக்குள்ள நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முதல் கேள்வியை பார்த்தரலாம். ஞானத்தின் மான பெரிது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எதிர்பாராமல் செய்யப்படும் உதவி, ஆப்ஷன் பி பயனை எதிர்பார்த்து செய்யும் உதவி, ஆப்ஷன் சி தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி, ஆப்ஷன் டி பயனை எதிர்பாராமல் செய்த உதவி அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஞானத்தின் மான பெரிது அப்படின்றது என்னன்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி அப்படின்றதான் சரியான விடை. ஞானத்தின் மான பெரிது என்னது? தகுந்த நேரத்தில் நம்மளுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல கரெக்டான நேரத்துல உதவி, ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல கரெக்டா செய்யறதுதான் தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து இரண்டாவது, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை எல்லாமே அரண் தான். இதுல எந்த அரண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டுக்கு தேவை ஆப்ஷன் டி அரண். நாட்டுக்கு தேவை எனது ஆப்ஷன் டி அரண். அடுத்து மூன்றாவது கேள்வி, வாழை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. அதாவது இது லகர வேறுபாடுகள் இருக்கும். நம்ம சேனல்ல இந்த லகர அப்படின்ற 3 லாக்குள்ள வேறுபாடு எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த வாழை எதை குறிக்குது, இந்த வாழை எதை குறிக்குது, இந்த வாழை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல் வாழை இந்தழை அப்படின்றது இளம் பெண்ணை குறிக்குது. வாழை அப்படின்னு இந்த வாழை தெரியும், வாழை மரம் மர வகையை குறிக்குது. இந்த வாழை அப்படின்றது மீன் வகையை குறிக்குது. அப்போ எந்த லை எந்த லா அப்படின்றது கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. வாழை இளம்பெண், மர வகை, மீன் வகைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. என்னன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றதுக்கு என்ன கரெக்டான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வருமானத்துறை அலுவலகம், ஆப்ஷன் பி வருமான வரி அலுவலகம், ஆப்ஷன் சி வருமான அலுவலகம், ஆப்ஷன் டி வருவாய் அலுவலகம் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா இதற்கு சரியான விடை வருமான வரி அலுவலகம் சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் அப்படின்னா வருமான வரி அலுவலகம், டேக்ஸ் வரி, ஸோ வரித்துறை வராது, வரி தான் வரும். இந்த இடத்துல இதுதான் குழப்பம். வரி டேக்ஸ்னா வரி, வரி அலுவலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, வலி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வலது பக்கம் சுவரில் எழுதாதே, ஆப்ஷன் பி வலப்பக்க சுவரில் எழுதாதே, ஆப்ஷன் பி வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, ஆப்ஷன் டி வலப்பக்கம் சுவரில் எழுதாதே அப்படின்றது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வலப்பக்கம் சுவரில் எழுதாதே. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிற கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. வலப்பக்கம் சுவரில் எழுதாதே அப்படின்றத சரியான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி, அனைத்து அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல்லை கண்டறிக. அனைத்து அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தொலைவில், ஆப்ஷன் ஏ தொலைவில், ஆப்ஷன் பி உய்த்து, ஆப்ஷன் பி கொடுத்து, ஆப்ஷன் டி அளத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அனைத்து அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ தொலைவில் அப்படின்றதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தொலைவில் அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து ஏழாவது கேள்வி, சேர்த்து எழுதுக. பனை கூட்டல் ஓலை அப்படின்றது சேர்த்து எழுதுனா எது கிடைக்கும்? பனையோலை, பனை ஓலை, பனை ஓலை, பண ஓலை, பண ஓலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பனை ஓலை அப்படின்றது. அப்போ பனை கூட்டல் ஓலை அப்படின்னா எப்படி கிடைக்குது? பனை ஓலை அப்படின்னு கிடைக்குது. அடுத்து எட்டாவது கேள்வி, தாயப்போ பேசும் மகன் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. ஆப்ஷன் ஏ தந்தையை போன்று பேசுதல், ஆப்ஷன் பி தங்கையை போன்று பேசுதல், ஆப்ஷன் சி தாயை போன்று பேசுதல், ஆப்ஷன் டி தம்பியை போன்று பேசுதல் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை தாயை போன்று பேசுதல். இது பார்த்தாலே தெரியுது தாய், அப்ப தாயை போன்று பேசுதல் அப்படின்றதான் இந்த உவமைக்கு கரெக்டான பொருள். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? நாலடியார் அப்படின்ற நூலை பாடியவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ சமண முனிவர்கள், ஆப்ஷன் பி வைணவர்கள், ஆப்ஷன் சி நாயன்மார்கள், ஆப்ஷன் டி பௌத்த துறவிகள்.
அப்ப நாலடியார் அப்படின்னு நூலை தொகுத்தவர் யாரு? சமண முனிவர்கள். பாடியவர்கள் யாரு? சமண முனிவர்கள். அடுத்து 10வது கேள்வி, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது செய்வினை. செயற்பாட்டு வினையை மாத்த சொல்லியிருக்காங்க. அப்போ குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். ஆப்ஷன் என்ன? குடியரசுத் தலைவர் தமிழ் மாநாட்டை தொடங்கினார். ஆப்ஷன் பி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் தொடங்கினார். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் தொடங்கினார் உலக தமிழ் மாநாட்டை. ஆப்ஷன் டி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கப்பட்டது. செய்வினைய செயற்பாட்டு வினைய மாத்த சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றத சரியான விடை. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றதா சரியான விடை. அடுத்து 11வது கேள்வி, ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? ஆற்காடு அப்படின்றது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதிகள்? ஆலமரங்கள், மாமரங்கள், அத்தி மரங்கள், ஆர்க் மரங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆறுன்னு பார்த்தோன்னே ஆர்க் மரங்களை போய் செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு சரியான விடை அத்தி மரங்கள். அப்ப ஆற்காடு அப்படின்றது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி. அடுத்து 12வது கேள்வி, காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? 1934, 1939, 1937, 1942. காமராசர் சட்டமன்ற உறுப்பினரா எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருக்கு. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1937 தான் சரியான விடை. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அடுத்து 13வது கேள்வி, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகள், ஆப்ஷன் பி திருவிக்கா, ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் டி குணங்குடி மஸ்தான் சாஹிப். யாரு ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பாராட்டியவர் யாரு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். அப்ப ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பாராட்டினவர் யாரு? பரிதிமாற் கலைஞர். அடுத்து 14வது கேள்வி, நடுவணரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? 2006, 2007, 2008, 2010. அதாவது நடுவண் அரசு யார்? சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டானே குழப்பம். நடுவண் அரசு தான் உ.வே.சா அவர்களோட தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. எந்த வருஷம்னா ஆப்ஷன் ஏ 2006. 2006ல தான் உ.வே.சாவுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து 15வது கேள்வி, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? இரட்டை கிளவிகள் போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. ஆப்ஷன் ஏ சுப்பிரதாசன், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதை சொன்னவர் யாரு? சுப்பிரதாசன். சூரதா தான். சுப்பிரதாசன் தான் சூரதா. இப்ப இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள்னு சொன்னவர் யாரு? சுப்பிரதாசன். அடுத்து 16வது கேள்வி, நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், கட்டளை வாக்கியம், தனிநிலை வாக்கியம். நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள்லாம் நிரம்பிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தொடர் வாக்கியம். நேற்று மழை பெஞ்சிருக்கு அதனால ஏரி குளங்கள் நிரம்பியிருக்கு. அப்போ ஒரு தொடராக இருக்கு. இது ஒரு தொடர் வாக்கியம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி, நன்னூல் எவ்வகை நூல்? ஆப்ஷன் ஏ செய்தி வாக்கியம், ஆப்ஷன் பி விளைவு வாக்கியம், ஆப்ஷன் சி கட்டளை வாக்கியம், ஆப்ஷன் டி வினா வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி வினா வாக்கியம். அப்ப கொஸ்டின் மார்க் வந்தாலே எப்படி இருக்கும்? வினா வாக்கியமா தான் இருக்கும். அடுத்து 18வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அப்ப ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? இதுதான் வினா. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறாரா? ஆப்ஷன் பி புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி பாரதிதாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுவதேன்? ஆப்ஷன் டி பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். அப்ப பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அப்ப கொஸ்டின் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்னு கேட்டா நம்ம என்ன எழுதுவோம்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அப்படின்றத அழைக்கப்படுகிறான்னு எழுதுவோம். அடுத்து 19வது கேள்வி, இலக்கண குறிப்பு அறிக. பசி கயிறு
இலக்கண குறிப்பு அறிக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உவமை, ஆப்ஷன் பி அன்மொழி தொகை, ஆப்ஷன் சி உருவகம், ஆப்ஷன் டி உண்மை தொகை. அப்ப பசிக்கயிறு அப்படின்றது இதற்கு சரியான ஆப்ஷன் இ உருவகம். பசிக்கயிறு அப்படின்றதுக்கு உருவகம் அப்படின்றதான் பொருள். அடுத்து இலக்கண குறிப்பு. அடுத்து 20வது கேள்வி. படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர். ஆப்ஷன் ஏ வினைத்தொகை, ஆப்ஷன் பி பண்பு தொகை, ஆப்ஷன் சி உவமை தொகை, ஆப்ஷன் டி உண்மை தொகை. படுவிடம் அப்படின்றது என்னன்னா வினைத்தொகை. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. படுவிடம் அப்படின்றது வினைத்தொகை. அடுத்து 21வது கேள்வி. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. ஆப்ஷன் ஏ அடி, ஆப்ஷன் பி இரு, ஆப்ஷன் சி அரி, ஆப்ஷன் டி இனிது. அப்போ இதுல 4ல எது வேர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு இனிது அப்படின்றதான் வேர்ச்சொல் கிடையாது. அப்போ அடி, இரு, அரி அப்படின்றதெல்லாம் வேர்ச்சொற்கள். அப்போ இனிது அப்படின்றது வேர்ச்சொல் கிடையாது. அடுத்து 22வது கேள்வி. வந்தான் அப்படின்றதோட வேர்ச்சொல் கேட்குறாங்க. வந்தான் அப்படின்றதோட வேர்ச்சொல் என்ன? ஃபர்ஸ்ட் வார், அப்புறம் வ, அப்புறம் வரு, அப்புறம் வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்தானுக்கு கரெக்டான வேர்ச்சொல் வா அப்படின்றதான். அப்போ வந்தான் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்ன? வா. வேர்ச்சொல் வந்து ஒரு கேள்விகள் எப்போயுமே நம்மளுக்கு வந்துடும். வா அப்படின்றதான் வேர்ச்சொல். அடுத்து 23வது கேள்வி. மா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. யானை, விலங்கு, மாடு, காடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன? ஆப்ஷன் பி விலங்கு. ஆப்ஷன் பி விலங்கு அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து 24. வலு சொல் இல்லாத தொடரை எழுதுக. ஆப்ஷன் ஏ சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல. ஆப்ஷன் பி சென்னைக்கு பக்கத்தில் இருப்பது மதுரை இல்லை. ஆப்ஷன் சி சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல. ஆப்ஷன் டி சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. இதற்கு சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அப்படின்றதான். இதற்கு சரியான விடை சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அப்படின்னு. அடுத்து 25வது கேள்வி. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ உள்ளம், ஆப்ஷன் பி அழகு, ஆப்ஷன் சி வீடு, ஆப்ஷன் டி இடம். இதுல எது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் இ வீடு அப்படின்றதுக்கு இது பொருந்தாத சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளம், அழகு, இடம்லாம் ஒரு வார்த்தையை குறிக்குது அப்படின்னு. அடுத்து 26. அரும்புதல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மயங்குதல், ஆப்ஷன் பி ஓடுதல், ஆப்ஷன் சி மெலிதல், ஆப்ஷன் டி விரிதல். அரும்புதல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி மெலிதல். அப்ப அரும்புதலுக்கு எதிர்ச்சொல் என்ன? மெலிதல் அப்படின்றத எதிர்ச்சொல். வித்தியாசமா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அரும்புதல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் மெலிதல் அப்படின்றது. அடுத்து நாலடியாரை 27வது கேள்வி. நாலடியாரை தொகுத்தவர். ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி அணிலோடு முன்றிலார், ஆப்ஷன் சி பதுமனார், ஆப்ஷன் டி மூன்றரை அறையனார். இதற்கு தொகுத்தவர் அப்ப பாடியவர்கள் யாரு? சமண முனிவர்கள். நாலடியாரை பாடியவர்கள் யாரு? சமண முனிவர்கள். தொகுத்தவர் பதுமனார். தொகுத்தவர் யாரு? ஆப்ஷன் சி பதுமனார். அப்ப பாடியவர்கள் சமண முனிவர்கள், தொகுத்தவர் பதுமனார். அடுத்து 28வது கேள்வி. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி பழமொழி, ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை, ஆப்ஷன் டி திருக்கடிகம். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. அப்போ திருக்குறள் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருவள்ளுவ மாலை. அடுத்து 29வது கேள்வி. அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். ஆப்ஷன் ஏ கிரேக்கம், ரோமபுரி, சீனா, ஆப்ஷன் பி ரோமபுரி, எகிப்து, சீனா, ஆப்ஷன் சி கிரேக்கம், ரோமபுரி, எகிப்து, ஆப்ஷன் டி ரோமபுரி, எகிப்து, அரேபியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அரிசி எங்கேருந்து வந்துச்சு, மயில் தொகை எங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, சந்தனம் எங்கேருந்து அமைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. அப்ப அரிசி கிரேக்கத்துல இருந்து வந்திருக்கு, மயில் தொகை ரோமாபுரியில இருந்து வந்திருக்கு, சந்தனம் எகிப்துல இருந்து வந்திருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 30வது கேள்வி. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யார்? சோழர் காலத்து சிற்பிகள், பல்லவர் காலத்து சிற்பிகள், சோழர் காலத்து சிற்பிகள், நாயக்கர் காலத்து சிற்பிகள். இப்போ யானையோட உருவத்தை செதுக்கிறதுல யார் பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி பல்லவர் கால சிற்பிகள் தான் யானை உருவத்தை செதுக்குறதுல பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதோட 30 கேள்விகள் நம்ம பார்த்துறோம். 30 கேள்விகளை பார்ட் 16 வரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனல்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னே ஒரு வீடியோ ஃபோல்டர் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.
மொத்தம் 30 கேள்வி. நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.